விராட் கோலி கேப்டன் பகுதியில் இருந்து விலகிய பிறகு இந்திய அணியை ரோஹித் சர்மா சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். 2022 T20 உலகக் கோப்பையில் அரையிறுதி வரை சென்ற இந்திய அணி 2023ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை மற்றும் உலக கோப்பையில் இறுதிப் போட்டி வரை சென்று அசத்தியது. இது மட்டுமல்லாமல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. ஆனால் இந்திய அணியால் இதுவரை ஒரு ICC கோப்பையை கூட ரோஹித் சர்மா தலைமையில் வெல்ல முடியவில்லை. இந்த நிலையில் ரோஹித் சர்மா குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரவீன் குமார் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். இது குறித்து பேசிய அவர், ரோஹித் சர்மா ஒரு மிகச்சிறந்த கேப்டனாக இருக்கிறார். ஒரு அணியை சிறப்பாக வழிநடத்துகிறார். இந்திய அணியை கட்டமைத்ததில் மிகப்பெரிய பங்கு கங்குலியை சேரும். அவர்தான் இளம் வீரர்களையும் அனுபவ வீரர்களையும் கலந்து ஒரு அணியை தயார் செய்தார். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை நண்பர்களின் நண்பர்களாக விளங்குகிறார். அவர் வீரர்கள் ஏதேனும் தவறு செய்தால் உடனடியாக திட்டிவிடுவார். அதேபோல் கட்டி அணைத்து உற்சாகமும் கொடுப்பார். அணியை நல்ல வழியில் வழிநடத்தும் ரோஹித் சர்மா அணிக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். IPL தொடரில் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். களத்திற்கு சென்று பேட்டிங்கில் சுதந்திரமாக ரோஹித் சர்மா விளையாடப் போகிறார். கேப்டன்சியால் ரோஹித் சர்மாவின் பேட்டிங் பாதிக்கப்படும் என்று நான் நம்பவில்லை. ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர் எப்போதும் போல்தான் நன்றாக விளையாடுவார். அவர் ஒரு அனுபவசாலி. கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கப்பட்டது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிச்சயமாக தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்காது. இந்த முடிவு குறித்து ரோஹித் சர்மாவிடம் ஆலோசனை செய்த பிறகுதான் அவர்கள் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்திருப்பார்கள். ரோஹித் சர்மாவிடம் பேசாமல் மும்பை அணியால் எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க முடியாது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.